இனிய மாலை வணக்கம். எனது பெயர் ஜான் விக்டர். நான் மண் வாசனை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துடைய சேர்மன். நாங்கள் சொல்கிறது ஒரே பதில் என்னன்னா, இந்த மண்ணும் மண்ணை சார்ந்த மக்களும் நமக்கே சொந்தம். ஏன் அப்படின்னா, இந்த மண் 2006க்கு பிறகு சாயலாக மாறி போச்சு. சாயல்னா ரசாயனமாக மாறி போச்சு எல்லா இடத்தையும். நாங்கள் ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளும் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்கிறது, இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட 2006லேருந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான தீர்வு இப்போ கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அப்போ அது மூலயமா நாங்கள் என்னென்னலாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கரில் மணிலா பயிர் போட்டிருக்காரு. வேங்கடாம்பேட்டை, குறிஞ்சிக்குடி தாலுக்கா, இது கடலூர் மாவட்டத்தில் வேங்கடாம்பேட்டையில். அவர் வந்து இயற்கை விவசாயி, இயற்கை ஆர்வலர். நிறையா வந்துட்டு விதைகள் சேகரிக்கிறது, அது மூலயமா நிறைய புது புது விதைகளை வந்து பயிரிடுறது, இந்த மாதிரி நிறைய ஆர்வம் கொண்டவர் அவர். இப்போ அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வயலில் தான் நான் நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே பொல இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஒரு ரசாயனம் கூட கிடையாது இதில். அப்படி இந்த மண்ணை வந்து அவரே உழுது கூட வந்து அவருக்கு ஆளே வைக்காமல் அவரே நேரடியாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா அடுத்து ஊடு பயிராக போடுறாங்க. பார்த்தீங்கன்னா வரப்பு உளுந்து, இதுலேயுமே எதுவுமே பெட்லைசர் கிடையாது. இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பழமொழியே இருக்குது. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதும்பாங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கர் பயிர் வைக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஏக்கரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நம்ம சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 6 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் வந்து பட்டி கிடப்பாங்க அவர் பயிர் வைக்கலன்னா. அப்போ கண்டிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எங்களுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் தயாரிக்கக்கூடிய எண்ணெயாக இருக்கட்டும், மணிலா பயிராக இருக்கட்டும், இது எல்லாமே உளுந்தாக இருக்கட்டும், இதில் வந்து கொஞ்சம் கூட ரசாயனம் போடாத பொருட்களை தான் உங்களுக்கு நாங்கள் விற்பனை கொண்டுட்டு வரோம். தயவுசெய்து விவசாயிகள்கிட்ட பேரம் பேசாதீங்க. எங்கள்கிட்ட நீங்கள் பொருட்களை வாங்கி சாப்பிடும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நாங்கள் முழு பொறுப்பு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம். அதனால் நிறைய பழமொழிகள் இருக்குது. வைத்தியனுக்கு கொடுக்குறத விட வாணியனுக்கு கொடுன்றோம் இல்லையா? அதனால் விவசாயிகளுக்கு கொடுங்க நாங்கள் சொல்ல வரோம். வைத்தியனுக்கு கொடுக்குறத விட விவசாயிகளுக்கு கொடுங்க. விவசாயிகளை வாழ வைங்க. விவசாய பொருட்களை பயன்படுத்துங்க. குறிப்பாக இயற்கை விவசாயத்தை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் அவருடைய வயலை பார்க்க போகிறீங்க. அடுத்தது ஒரு 3 நிமிஷம் வந்து ரங்கோத்தமன் வந்து உங்கள்கிட்ட போய் பேசுவார். நன்றி, வணக்கம். வணக்கங்க, என் பேர் ரங்கோத்தமன். நான் வந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா வெங்கடாம்பேட்டை கிராமத்துலேருந்து ரங்கோத்தமன் பேசுகிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 வருட காலமாக நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா கடலை, உளுந்து, பார்த்திங்கன்னா அப்புறம் கேவுரு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கூட அந்த காலத்தில் எப்படி நம்ம விவசாயம் பண்ணாங்களோ அந்த முறையை நம்ம கையில் எடுத்து இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபுல்லு கடலை எல்லாமே பார்த்திங்கன்னா நானாக தான் ஏறு ஓட்டினது, ஏறு ஓட்டினதுலேருந்து எல்லாமே அண்டை எடுத்தது. பார்த்திங்கன்னா 90% ஆளுங்களே வைக்க மாட்டேன். எல்லாமே என்னோடய ஒர்க்கு தான். கடலை போட்டது, கடலை களாய் எடுக்கிறது, அதை ஆர்டர்ஸ் பண்ணி பச்சை கடலையாக மதிப்பு கூட்டி சேல் பண்ணுறது, எல்லாமே நஞ்சு இல்லாத நம்ம எல்லாமே நானாக தான் கொண்டு போய் சேல் பண்ணிகிட்ருக்கேன். மக்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரும்பி வாங்குகிறாங்க என்னோடய பொருளை எல்லாமே. டைரெக்டாக அப்பப்போ நான் எல்லாமே சாருக்கு தெரியும். சார் வந்து நம்ம வயலை பார்த்துருக்காரு. இப்போயும் வந்து இப்போ 2வது முறை பார்க்க வந்திருக்காப்புல. அவ்வளோ அருமையாக நாங்கள் இப்போ ஒரு 4.5 வருஷமாக நல்லா இப்போ சூப்பராக அருமையாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. நன்றி, வணக்கம்.